இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 9 சுய முன்னேற்றத்திற்கான ஓர் அழைப்பு. தொடர்ந்து முன்னேறுதல் அவசியம். தாயினது தனிப்பட்ட வாழ்க்கையும் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். தன் கடமைகளை நிறைவேற்ற தாய்க்கு இந்த முன்னேற்றம் அத்தியாவசியம். பிள்ளைகளும் அதிகமாக சாதிக்க உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் ஆத்துமாக்களை தன்வசப்படுத்திக் கொள்ள சாத்தான் திட்டங்களை தீட்டுவான். தாய்மார்கள் வீட்டின் கடமைகளை விட்டு பிள்ளைகளை வழிநடத்தாதபடி உலகின் பக்கமும் சுயத்தின் பக்கமும் இழுக்கப்படுகிறார்கள். ஒரு நாட்டின் அரசனை விட பெரிய பொறுப்பு தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன் பிள்ளைகளுக்காக தன் அறிவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். வெகு சில தாய்மார்களே தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை உணர்கிறார்கள். இவ்வேலையை செய்ய தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை வெகு சில தாய்மார்களை உணர்கிறார்கள். இதை அவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது அவர்களது திறனை அதிகரிக்கும். பொறுமையுடன் தங்களை முதலில் மேம்படுத்தி கொண்டு பிள்ளைகளுக்கும் இதை செய்ய வேண்டும். தாயானவள் முதலில் தன்னுடைய எல்லா விருப்பு வெறுப்புகளையும் ஆசாபாசங்களையும் சரியான முறையில் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இதை செய்ய தவறினால் தனது பலவீனங்களின் தவறுகளின் சுவடுகளை பிள்ளைகளிடமும் விட்டு செல்வாள். சமநிலையான ஒரு தெளிவான குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தாயின் தீவிர தன்மைகளையோ மற்றும் துர்க்குணங்களையோ பிள்ளைகளுக்கு கொடுத்துவிடக்கூடாது. திருமண வாழ்க்கைக்குள்ளாக வந்த பெண்கள் தங்களது குணங்களிலும் தங்களது நோக்கங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய அவசியத்தை காணும்படியாக செய்யப்பட வேண்டும். இது நடந்தால் மட்டுமே தங்களது கடமைகளை நேர்த்தியாக செய்ய முடியும். தானாகவே முன்வந்து தேர்ந்தெடுத்த திருமண வாழ்க்கைக்கேற்ற கிரியைகள் இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் சரியாக கவனிக்கப்பட வேண்டும். தனது தாக்கத்தின் அளவில்லா தன்மையும் அப்பொழுது புரியும். ஒரு தாயாகவும் ஸ்திரீயாகவும் தன் வேலைக்கு எல்லையே இல்லை என்று அறியப்படும். இவ்விஷயங்களுக்கு தாயானவள் போதிய கவனத்தை செலுத்த வேண்டும். மனித குலத்தின் தலைவிதியே இதனால் மாற்றி எழுதப்படும். ஞானத்திலும் திறமையிலும் தொடர்ந்து முன்னேறுங்கள். ஞானத்திலும் திறமையிலும் முன்னேற தாய்மார்கள் தங்களை ஆராய்ந்து தங்களது நிலையை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டும். இதை செய்பவர்கள் தங்களிடம் உள்ள குறைகளை சரி செய்து கொள்ளும் அனுபவத்தை பெறுவர். பிள்ளைகளின் குணங்களை சரியான முறையில் உருவகிக்க கற்றுக்கொள்கிறார்கள். இவ்வேலையின் பலன் பிள்ளைகளிடம் காணப்படும். அவர்கள் எளிமையானவர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் தாழ்மை நிறைந்தவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் இருப்பார்கள். எடுக்கப்பட்ட முயற்சிக்கு பெரிய பலனாக இது இருக்கிறது. தனது இதயத்தையும் சிந்தையையும் முன்னேற்றத்தின் பாதையில் தாயானவள் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். தங்களது பிள்ளைகளை பராமரிப்பதில் தேவனுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். தங்கள் குணங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது பிள்ளைகளையும் திறன்பட வழிநடத்துவார்கள். பெற்றோர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளருதல். தாய்மார்கள் தங்கள் மனதை காத்து கொண்டு இதயத்தை சரியான வகையில் பண்படுத்தி கொள்ள வேண்டும். சிறந்த முன்னேற்றத்தை தங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடிந்ததை செய்ய வேண்டும். இதை செய்தால் பிள்ளைகளின் சிந்தைகளையும் உயர்த்தும்படி தகுதி பெறுவார்கள். கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் தினமும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்பட வேண்டும். இதற்கு பெற்றோர்களுக்கு புது பொலிவும் வல்லமையும் தேவை. கிறிஸ்துவிடம் காணப்பட்ட தாழ்மையுடனும் எளிமையுடனும் பிள்ளைகள் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவ கலாச்சாரத்தின் வியத்தகு வல்லமை. பெற்றோர்கள் ஒரு நல்ல கிறிஸ்துவ கலாச்சாரத்தின் வல்லமையை புரிந்து கொள்வதில்லை. ஆழமான சுரங்கங்களைப் போன்ற சத்தியங்கள் அசட்டை செய்யப்பட்டிருக்கின்றன. தேவன் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. பெற்றோர்கள் அபிஷேகம் பெற்ற கண்களுடன் இதை பார்க்க தேவன் அழைக்கிறார். உங்கள் வேலையை இப்பொழுது துவங்கி இருக்கிறீர்கள். செய்வதற்கு எவ்வளவோ உள்ளது. வெகு காலமாக அசட்டை செய்யப்பட்ட இந்த வேலையை செய்யுங்கள். தேவன் உங்களுடன் ஒத்துழைப்பார். முழு இதயத்துடன் நீங்கள் இதை செய்யும் பொழுது தேவன் உதவுவார். நீங்களும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் சுவிசேஷம் கொண்டு வரப்படுவதே இவ்வேலையின் துவக்கம். தேவனின் பட்டறையில் நாம் இருக்கிறோம். வடிவமைக்கப்படாத கற்களாக நாம் இருக்கிறோம். தேவ சத்தியம் நம்மிடம் வரும்பொழுது அதன் தாக்கம் நமது பலவீனங்களை சரி செய்கிறது. பரலோக ஆலயத்தில் புது அழகு பெற்ற கற்களாக பிரகாசிக்கிறோம். இதற்கான ஆயத்தமே இங்கு நடக்கிறது. எதிர்காலத்தில் பரிசுத்த தூதர்களுடனும் பரலோகின் ராஜாவுடன் நமக்கு தொடர்பு இருக்க போகிறது. பரிபூரணமே நமது இலக்கு. தாய்மார்களே, பயனில்லாத முக்கியமற்றவர்களை விடமாட்டீர்களா? அது அழிந்து போகும்.
தேவனிடம் நெருங்கி சேர வழி தேடமாட்டீர்களா? நித்தியத்தை போன்ற இந்த முடிவில்லா பணியை செய்ய தேவன் கிருபையையும் ஞானத்தையும் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் பரிபூர்ணமான ஒரு குணத்தை பெற வைப்பதே உங்கள் இலக்கு. இந்த பரிபூரணத்தை அடைபவர்கள் மட்டுமே தேவனை காண முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அநேக பெற்றோர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்து இருக்கிற வேலையை நிராகரிக்கிறார்கள். பெற்றோர்களே, பரிசுத்தத்திலிருந்தும் உண்மையான கிறிஸ்தவத்திலிருந்தும் வெகு தூரமாக இருக்கிறீர்கள். பரிபூரண குணத்தை கண்ணோக்குபவர்களாக இருந்தால் உங்களது உண்மையான நிலை புரியும். நல்ல தாயாக மாறுவது எப்படி? வீட்டு வேலைகளை செய்வதுடன் நிறுத்திவிடக்கூடாது. மனைவியாகவும் தாயாகவும் இருக்கும் ஸ்திரீ படிக்க நேரம் எடுத்து அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். கணவனுக்கும் வளரும் பிள்ளைகளுக்கும் சரியான துணையாக இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளின் மேல் தாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும்படி வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. இதை அவள் சரியாக பயன்படுத்தி பரலோக வாழ்க்கைக்கு ஏதுவாக பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். இரட்சகரை முதலில் தனது துணையாகவும் எப்பொழுதும் தன்னுடன் இருக்கும் நண்பரை போலவும் பார்க்க நேரம் எடுத்து கொள்ளட்டும். தேவனின் வார்த்தையை படிக்கவும் பிள்ளைகளுடன் வயல்வெளிகளுக்கும் சென்று தேவனை பற்றி அவரது கிரியைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும். அவள் மன ரம்யத்துடனும் சந்தோஷத்துடனும் இருக்கட்டும். ஒவ்வொரு மணித்துளியும் வேலை செய்வதற்கு மட்டும் இராதபடி மாலை நேரங்கள் குடும்ப ஐக்கியத்திற்கான ஒரு நேரமாக இருக்கட்டும். இது நடந்தால் ஆண்கள் சகவாசங்களை தேடி தேவையில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தங்கள் இல்லத்திற்கு செல்வார்கள். இல்லத்தின் தாக்கம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்நாள் முழுவதற்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி இருப்பதே தேவ திட்டமாக இருக்கிறது. வாலிபர்களும் பெண்களும் தகாத தாக்கங்களிலிருந்தும் காக்கப்படுவார்கள். இல்லத்தின் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கட்டும். தாய்க்கு ஆலோசனை. உங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளின்படி செயல்படாதீர்கள். எல்லா காரியங்களிலும் சரியான ஒரு முன் உதாரணமாக திகழ கவனமாக இருங்கள். சோர்வாக இருக்காதீர்கள். தூங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் சக்திகளை எழுப்புங்கள். உங்கள் கணவனுக்கு ஒரு அத்தியாவசியமாக மாறுங்கள். அதிகமான அக்கறை காட்டுவதனிலும் உதவும் மனப்பான்மையை கொண்டு செயல்படுவதனாலும் இது நடக்கும். கணவனுக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதமாக இருங்கள். கடமைகளை நிறைவேற்றுங்கள். சலிப்பு தட்டக்கூடிய அனுதின கடமைகளையும் ஆர்வத்துடனும் சுலபமாகவும் எப்படி செய்வதென்று படியுங்கள். குடும்ப வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழுங்கள். தாயாகவும் மனைவியாகவும் இருப்பது நீங்கள் நினைப்பதை விட அதிக பொறுப்புகளை கொண்டுள்ளது. இல்லற வாழ்க்கைக்கான அனுபவமும் நடைமுறையும் உங்களது தேவை. இதற்கான முயற்சியும் ஞானமும் பகுத்தறிவும் மனக்கட்டுப்பாடும் உங்களிடம் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை இந்த குணங்களை உங்களிடம் கொண்டு வரும். மற்ற அலுவல்களில் மூழ்கியிருக்கும் பெற்றோர்கள். அநேக பெற்றோர்கள் இதையெல்லாம் செய்வதற்கு நேரமில்லை என்பார்கள். மற்ற அலுவல்கள் தங்கள் நேரத்தை எடுத்து விடுகின்றன என்று கூறுவார்கள். பெற்றோர்கள் தங்கள் மனதை பாவத்திலிருந்து காத்துக்கொள்ள தவறக்கூடாது. பாவமானது தங்களை சீரழித்து பிள்ளைகளுக்கு வலியையும் பரிதபிப்பையும் வேதனையும் கொண்டு வரும். தீமையை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பாவத்தினால் கொடுத்து விடுவார்கள். தங்கள் சரியான பாடங்களை முதலில் படித்துக் கொள்ள வேண்டும். பின்பு பிள்ளைகளுக்கு பரலோகமே ஆட்சி செய்கிறது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் ஆலோசனைகளை ஏற்க வேண்டும். தேவன் என்று ஒருவர் இல்லை என்பதை போன்று பெற்றோர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சாத்தான் பிள்ளைகளின் மனங்களில் அவனது விதைகளை தூவுகிறான். இதன் அறுவடை மரணமாக முடியும். ஆயினும் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆலோசனை வழங்குபவர்களையும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். இதில் தலையிடுவதற்கு நீங்கள் யார் என்பதை போல் செயல்படுகிறார்கள். நமது பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யப்பட வேண்டியவை நிராகரிக்கப்படும் பொழுது தேவன் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்? பிள்ளைகளை பெற்றெடுத்து உலகிற்கு கொண்டு வந்து சோதனைகளில் விழும் சாத்தானின் கைப்பொருளாக ஏன் பிள்ளைகளை விட்டீர் என்று தேவன் கேட்பார். மற்றவர்களிடமிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். உங்களது பிள்ளைகளின் நடத்தையும் நீங்கள் அவர்களை நடத்தும் விதமும் மற்றவர்களால் கண்காணிக்கப்படக்கூடாது என்று நினையாதிருங்கள். ஒன்று கூடி ஆலோசனை பெறுவதன் நன்மைகள். ஒரு புனிதமான வேலையை தேவன் நமது கரங்களில் கொடுத்திருக்கிறார். நாம் ஒன்றாக கூடி அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது பணியை செய்ய தகுதி அடைவோம். ஒன்றாக கூடி தெய்வீக கரத்தின் தொடுதலை உணர வேண்டும். வீட்டில் நமது வேலையை புரிந்து கொள்ள வேண்டும். வீடு என்ற ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பிள்ளைகள் வெளிச்சமாக உலகத்திடம் செல்ல வேண்டும். இதற்கேற்ற கல்வியும் பயிற்சியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதை செய்வது எப்படி என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நமது ஜெபக் கூட்டங்களிலிருந்தும் குடும்பத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதை பற்றியும் கற்றுக்கொள்ளலாம். ஜெபக் கூட்டங்களில் இதுவும் சொல்லித்தரப்பட வேண்டும். நமது சகோதர சகோதரிகள் அவர்களது வீட்டில் எப்படியாக தங்கள் கடமையை செய்ய தேவன் விரும்புகிறார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கணவருடனும் பிள்ளைகளுடனும் பேசும் பொழுது வார்த்தைகளில் கரிசனையும் தயவும் இருக்க வேண்டும். குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் தேவ ஒழுங்கின் கீழாக கொண்டு வர உதவுவது எப்படி என்று படித்துக் கொள்ள வேண்டும். தாயும் தகப்பனும் வீட்டின் சூழலை மகிழ்ச்சியூட்டும் வகையிலும் விரும்பப்படக்கூடிய விதத்திலும் அமைக்க வேண்டும். இது தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்கிற பிரத்யேக வேலையாக இருக்கிறது. பிள்ளைகளை திட்டுவதனாலும் மிரட்டுவதனாலும் கீழ்ப்படிய வைக்கக்கூடாது. திடீரென்று கூச்சலிட்டு திட்டுவதனால் ஒரு நன்மையும் கிட்டுவதில்லை என்று அநேக பெற்றோர்கள் புரிந்து கொள்வது இல்லை. அநேகர் பிள்ளைகளிடம் அன்பாக பேசும் அவசியத்தை கண்டு கொள்வதில்லை. சிறு பிள்ளைகளும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கும் பொக்கிஷங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமேன்.